சிதறிய அமுதம் மீண்டும் சுமித்திரைக்கே வழங்கப்பட்டது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல நம்ம தசரத மன்னன் யாகத்துல கிடைச்ச அந்த தெய்வீக பிண்டத்தை முதல்ல கோசலைக்கும் அப்புறம் கைகேயிக்கும் கடைசியா சுமித்திரைக்கும் பிரிச்சு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இப்போ அந்த பங்கீடு அத்தோட நின்னுடல. கம்பர் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாரு. அது என்னன்னா, பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து விழுந்தது தன்னையும் சுமித்திரை தனக்கு நல்கினான். ஒன்னலர்க்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள்வலமும் துள்ளவே. இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்க. பின்னும் அப்படின்னா மறுபடியும், திரும்பவும். அப்பெருந்தகை, அந்த பெரிய குணமுள்ள தாராளமான மாமன்னன் தசரதன் ஏற்கனவே 3 தேவியர்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா அவர் அத்தோட நிக்கல. பிதிர்ந்து விழுந்தது தன்னையும் அப்படின்னா அந்த பொன் தட்டுல 3 பேருக்கும் கொடுத்தது போக அங்கங்கே சிந்தி இருக்கும் சிதறிப்போன அந்த துளிகள், அந்த அமுத பிண்டத்தோட மிச்சங்கள். சும்மா சாதாரணமா மண்ணுல விழுந்ததா நினைச்சு தூக்கி எறியக்கூடிய அந்த மிச்சங்களை கூட அந்த மன்னன் என்ன பண்ணான் தெரியுமா? சுமித்திரை தனக்கு நல்கினான். ஆஹா, மறுபடியும் சுமித்திரைக்கே கொடுத்தார். ஏற்கனவே சுமித்திரைக்கு ஒரு பங்கு கொடுத்தாச்சு. இப்போ மிச்சமிருந்த சிதறியதையும் சுமித்திரைக்கே கொடுக்கிறார். இது என்ன ஒரு அதிசயமான செயல்னு பாருங்க. கம்பர் இங்க சும்மா ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லல. இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. எதனால சுமித்திரைக்கு மட்டும் இந்த 2வது பங்கு? இந்த செயல் நடந்ததும் என்ன ஒரு சகுனம் நடந்தது தெரியுமா? ஒன்னலர்க்கு இடமும். ஒன்னலர்னா பகைவர்கள். அவங்களுக்கு இடம் அப்படின்னா உடம்புல இடது பக்கம். ஆண்களுக்கு இடது புறம் துடித்தால் அது தீமைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகைவர்களுக்கு, குறிப்பா ராவணனுக்கு, அவனுக்கு இடது தோள் துடித்தது, இடது கண் துடித்ததுன்னு வச்சுக்கோங்க. அது அவனுக்கு வரப்போற ஆபத்தை உணர்த்துது. ஆனா மற்ற யாருக்கெல்லாம் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும், இந்த உலகத்துல உள்ள எல்லா சிறந்த உயிர்களுக்கும் நல்லோர்களுக்கும் நீள் வளமும், அதாவது வலிமையான வலது பக்கம். ஆண்களுக்கு வலது புறம் துடித்தால் அது நன்மை, வீரம், வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ தர்மத்தோட வாழ்றவங்களுக்கு, தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு, எல்லா மண்ணுயிர்களுக்கும் அவங்களுடைய வலது தோள் துடிக்குது. துள்ளவே அப்படின்னா துடிக்குது. இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. சுமித்திரைக்கு 2வது பங்கு கிடைத்ததும் பகைவர்களுக்கு கெட்ட சகுனமும் நல்லோர்களுக்கு நல்ல சகுனமும் ஒரே நேரத்தில் நடந்திருக்குன்னு கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். இதிலிருந்து என்ன புரியுது? சுமித்திரைக்கு 2 பங்கு கிடைத்ததுனால தான் வீரம் நிறைந்த லட்சுமணனும் சத்ருகுணனும் பிறந்தார்கள். இவங்க 2 பேருமே ராமனோட நிழல் போல அவன் பின்னாடி நின்று எல்லா பகைவர்களையும் அழிப்பாங்கங்கிற ஒரு சூட்சுமத்தை கம்பர் இங்க உணர்த்துறாரு. இந்த சம்பவம் ஒரு சின்ன எச்சம் கூட வீணாகாது. அதுக்கும் ஒரு பெரிய சக்தி உண்டுங்கிறத உணர்த்துது. மேலும் ஒரு தாய்க்கு, அதுவும் ஏற்கனவே ஒரு பங்கு வாங்கிட்ட தாய்க்கு இன்னொரு பங்கு கிடைக்கும் போது அதனால உலகத்துக்கே நல்லது நடக்குதுங்கிறத கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இந்த உலகம் அசுப சக்திகளால பீடிக்கப்பட்டிருந்த போது நல்ல சக்திகள் பிறக்க போறதுக்கு ஒரு நல்ல சகுனமா இந்த துடிப்பை சொல்றார் கம்பர். சரி, இப்படி சுமித்திரைக்கு 2வது பங்கு கிடைத்ததும் வேள்வி எப்படி முடிஞ்சது, தசரதன் என்ன செஞ்சார்னு அடுத்த பாடல்ல பார்ப்போம்.